நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. ஆசையுடையோர் அனைவரும் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளுவதற்காக சுகாச்சாரியர் பாகவத புராணத்தை உபதேசித்தார். வேதவியாசருடைய திருக்குமாரரான சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு உபதேசித்தது பாகவத கதை. பரீட்சித்து மிகுந்த ஆவலோடே நாம் அனைவரும் படைக்கப்படுவது எப்படி என்று கேட்டான். சிருஷ்டியின் தத்துவத்தை, படைப்பு எப்படி செய்யப்படுகிறதுங்கிறதை சுகாச்சாரியர் உபதேசித்து கொண்டு வருகிறார். அதில் நாம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் உள்ளோம். கடந்த நாள் சந்திக்கும் போது சிருஷ்டியை பற்றி ஒரு பாதி விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதை ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி கொள்வோம். தொடர்ந்து மேற்கொண்டு பார்ப்போம். பிரம்மத்தோட உடலாகவே சித்தும் அசித்தும் ஒட்டி கொண்டிருக்கும் விசிஷ்டமான பிரம்மம். அதைத்தான் காரண பிரம்மம்னு சொல்லுவார்கள். ஒரு காரணத்திலிருந்து தானே காரியம் உருவாக வேண்டும். மண்ணிலிருந்து தான் குடம் உருவாகும். தங்கத்திலிருந்து தான் சங்கிலியோ மோதிரமோ முதலானவ உருவாகும். அதை போல எதிலிருந்து உலகம் உருவாகிறது? நாம் கண்ணால் பார்க்குற இது இத்தனை தத்துவங்களும் பிரம்மத்திடத்திலிருந்து தான் உருவாகும். அப்போ மண்ணை போலே, தங்கத்தை போலே, பஞ்சை போலே, இரும்பை போலே பிரம்மமும் காரணம். ஆனால் பஞ்சோ இரும்போ தங்கமோ சில பொருட்களுக்கு காரணங்கள். ஒரு 10 காரிய பொருட்களுக்கு ஒரு காரண பொருள் இருக்கும். ஆனால் பஞ்சை வைத்து கொண்டு குடம் பண்ண முடியாது. தங்கத்தை வைத்து கொண்டு வேஷ்டி நெய்ய முடியாது. அப்போ இன்னென்ன காரணத்துக்கு இன்னென்ன காரியங்கள் தான், இன்னென்ன மூலப்பொருள்கள்லேருந்து இன்னென்ன காரிய பொருள்கள் தான் உருவாகும் என்று தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் உலகத்து அனைத்து பொருட்களுக்கும் பிரம்மம் காரணமாக உள்ளது. அதைத்தான் உபாதான காரணம் என்று சொல்லுகிறோம். குடத்துக்கு மண் உபாதான காரணம், சங்கிலிக்கு தங்கம் உபாதான காரணம், உலகத்துக்கு பிரம்மமாகிற பகவான் உபாதான காரணம். அப்போ பிரம்மம் அவரை காரணமாக கொண்டதுதான் உலகம் அனைத்தும். பிரம்மத்திடத்திலிருந்து தான் உலகமெல்லாம் உருவாகிறது. எப்படி உருவாகுங்கிறத பார்த்துருக்கோம். பிரம்மத்தோடே சித்து அச்சித்து ஆகியவைகள் ஒட்டி கொண்டிருக்கும். சேதனாச்சேதன விசிஷ்ட பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள். விசிஷ்ட பிரம்மம்னால் கூடிய பிரம்மம். எதோடு கூடியிருக்கிறது? சித்துக்களோடும் அச்சித்துக்களோடும் கூடியிருக்கிறது. அச்சித்துங்கிறது அறிவற்ற ஜடப்பொருட்கள், சித்துக்கள் ஜீவாத்மாக்கள். ஆத்மாக்கள் அனைவரும், பொருட்கள் அனைத்தும் பிரம்மத்தோடே பிரளய காலத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். எந்த ஆத்மாவுக்கும் பேர் வித்தியாசம் இருக்காது. எந்த பொருளுக்கும் உருவ வேறுபாடு இருக்காது. நாம ரூப விபாக அனர்ஹம்னு சொல்லுவார்கள். இப்போ நாம் எல்லாத்தையும் உருவ வேறுபாட்டோடு பார்க்குறோம், பேர் வேறுபாட்டோடு பார்க்குறோம். நீங்கள் வேறே, நான் வேறே, என் உருவம் வேறே, புத்தக உருவம் வேறே, பூமிக்கு உருவம் வேறே, இந்த லைட்டுக்கு உருவம் வேறே, எல்லாத்துக்கும் வெவ்வேறு ரூபம், வெவ்வேறு பேர். ஆனால் பிரளய காலத்திலே இந்த உருவ வேறுபாடோ பெயர் வேறுபாடோ இல்லாமல் அனைத்தும் சூக்ஷ்ம தசை. சூக்ஷ்ம தசைன்னா ஆங்கிலத்தில் சட்டில் ஃபார்ம், கிராஸ் ஃபார்ம் அப்படின்னு 2 சொல்கிறார்கள். சூக்ஷ்ம தசை சட்டில் ஃபார்ம், ஸ்தூல தசை பிரிந்து வரைந்து கிடக்கிற கிராஸ் ஃபார்ம். அப்போ அந்த சூக்ஷ்ம தசையில் அணுவாய் பெயர் உருவ வேறுபாடு அற்றவைகளாய் ஆத்மாக்களெல்லாம் பிரம்மத்தோடு ஒட்டின்னு இருந்தது. அச்சித்துக்கள் அத்தனையும் பிரம்மத்தோடு ஒட்டின்னு இருந்தது. அப்போ பிரம்மம் சித்து அச்சித்தோடைய கூடியதாய் காரண தசையில் இருந்தது. இனிமே அது மாறுதலுக்கு உட்படும். பிரம்மத்தோட ஒட்டி கொண்டிருக்கிற சித்து அச்சித்துக்கள் தான் மாற ஆரம்பிக்கும். பிரதானமாய் பிரகிருதிங்கிற அச்சித்து மாற ஆரம்பிக்கும். அச்சித்து மாறுதலுக்கு உட்பட்டு மகான் என்கிற முதல் தத்துவமாகும்.
மறுபடியும் மகான் மாறுதலுக்குட்பட்டு அகங்காரம் என்கிற அடுத்த தத்துவமாகும். அகங்காரமே மூன்றாக பிரிந்து கொள்ளும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்னும் மூன்றாக பிரியும். அதில் சாத்விக அகங்காரத்திலிருந்து மேற்கொண்டு 11 புலன்கள் உருவாகின்றன. தாமச அகங்காரத்திலிருந்து 5 பூதங்களும் 5 தன்மாத்திரங்களும் உருவாகும். ஆக மொத்தத்திலே 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்க. மூல பிரகிருதி, இதுதான் மூலப்பொருள், அதான் முதல் தத்துவம். அடுத்து மகான், அடுத்து அகங்காரம். இந்த மூணையும் ஒரு கோஷ்டியாக வச்சுங்கோ. அகங்காரத்தில் சாத்விக அகங்காரத்திலேருந்து பிறந்தது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, செயல் புலன்கள் 5, அறிவு புலன்கள் 5, மனது 1. அந்த 11ஐயும் ஒரு கோஷ்டியாக வச்சுங்கோ. அப்போ 3ம் 11ம் 14ஆச்சா? அதுக்கப்புறம் தாமச அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். 5 பூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த 5 5 10. அப்போ 14 10 24 தத்துவங்கள். இது இத்தனையும் அச்சித் அச்சித் அறிவற்றவை ஜடப்பொருள்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 24 தத்துவத்தை தான் முதல்ல பகவான் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார்? பிரகிருதியை மகானாக மாற்றுகிறார், மகானை அகங்காரமாக ஆக்குகிறார். அந்த அகங்காரத்திலிருந்து மேற்கொண்டு தத்துவங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதிலே முதல் அகங்காரமான சாத்விக அகங்காரம், அதிலிருந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்கிற 5 பாகவதர்களோடே சேர்ந்திருத்தல். அவளோட நம்ம கூடியிருக்கோம். நல்லார்களோட சேர்ந்தோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு தமிழ் பாடல்லே சொல்லுவார்கள், அந்தமிகு மரதக கல்லை தரித்திடில் அடுத்ததும் பெருமையாகும் பசுமையாகும், ஆன பெரியோர்களோடு சகவாசம் அதிசயின் அவர்கள் குணம் வருமென்பர் காண். ஒரு பச்சை மரகதக்கல்லை கீழே போட்டு உடைச்சில்னா அதனுடைய பச்சை ஒளி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பச்சை பசேல்னு ஆக்கிவிடும். நாமும் நல்லார்களோட சேர சேர அவர்கள் குணம் வருமென்பர் காண். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அதை போல நல்லார்களோட சேர சேர நமக்கு நன்மை. வேதக பொன் போலே அவர்களோட்டை சம்பந்தம்னு ஆச்சாரியர்கள் சொல்றார்கள். ஒரு ரசவாதி இருக்கான், அவன் கையில ரசகுலிக்க வச்சுட்டு இருக்கான். அதால எந்த உலோகத்தை தொட்டா கூட தங்கமா மாறிவிடுறது. ரொம்ப நாளா இது ஆல்கெமிஸ் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, தேடிண்டே இருப்பார்கள், எப்படியாவது உலோகத்தை தங்கமாக்கி விடலாமான்னு. அதிலெல்லாம் நம்பாதீங்கோ, நடக்க போறது இல்லை. தங்கமயமா பகவானுடைய திருவடிகளைத்தான் பற்ற வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு லோகம் தங்கமாக்கணும் நம்ம போய் மாத்தின்னு வர்றதுக்குள்ளேயே அது கடைசியில மாறி போடும். நமக்கும் 1000 கஷ்டங்கள் வந்துடும். அதனால அதெல்லாம் தேடி போகாமல், கீழே சொன்னேனே, தங்கம் இருக்கிற இடத்திலே தங்கத்துல பேராசை கொண்டிருந்தால் கலி இருக்கக்கூடிய 10 இடங்கள்ல அது ஒரு இடம். அதனால விட்டுடுவோம். பகவானுக்கு தங்கம் வேணும், தங்கமயமான உள்ளம் நம்ம கிட்ட இருக்கணும், தங்கத்தை போல மனசு படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆக நாம் இருக்கும்போதே அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதீஹி. ஆக இந்த ஆசைகள் அத்தனையும் தொலைத்து மோட்சத்தை அடைவதில் ஆசை கொண்டவனாக இருக்க வேணும். அதுக்கு தேவையினால் பாகவதர்களோட சம்பந்தம். அதாவது ரசவாதி ரசகுலிக்கையை வச்சுருக்கார், எதை தொட்டாலும் சரியா படுறது. மந்திரவாதி கையில மந்திரக்கோல் வச்சுருக்கார், தட்டுறதெல்லாம் மாறுறது. அதை போல இந்த அடியார்கள் பாகவதர்கள் இருக்காளே, அவ ஆரோட சம்பந்தப்பட்டாலும் அவர்களையும் பக்தர்களா ஆக்கிடுவாளாம். கொஞ்ச நேரம் அவர்களோட பேசிட்டு இருந்தோம்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற முடிச்சுக்கள்லாம் அவிழ்ந்து போய் சந்தேகங்கள் அத்தனையும் தொலைந்து பெருமானிடத்தில் அதீத காமம் ஏற்பட்டு போகிறது. ஆகையால் பாகவத சங்கதா பகவத்யச்சலோபாவோ யத் பாகவத சங்கதா ஞானம் யதா பிரதி நிவத்திர் குணோ ஞானம் யதா மத் பிரசாத உத யத்ர குணேஷ்வசங்கா கைவல்ய சம்மத பதஸ்த்வத பக்தி யோகா கோ நிர்விருத்தா ஹரிகதாசு ரத்தின்ன குறியாத். யாருக்குத்தான் ஹரிகதையை கேட்பதில் ஆசை இருக்காது? அதுதான் மற்ற காமங்கள் அத்தனையும் தொலைத்து பகவானிடத்திலேயே நமக்கு ஆசை ஏற்படுத்தும். மற்ற ஆசைகளை விலக்கி பெருமானிடத்திலே ஆசை வர திரும்ப திரும்ப அவன் கதைகளை கேட்க வேண்டும். இதை சொல்லுண்டே வந்தவர் சட்டென்று